கோவை சுதேசி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் கார்னிவல் 2026 கொங்கு மண்டலமே அதிர காத்திருக்கும் பெருநிகழ்வு. பங்கேற்பாளர்கள் இந்திய நாட்டின் ஒப்பற்ற நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல், தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மதன் ராஜா. இது மட்டுமின்றி வர்த்தகம், கலாச்சாரம், உணவு ஆகியவற்றின் ஒட்டுமொத்த சங்கமம். நாள் ஆகஸ்ட் 8, 9, 10. இடம் கோவை ரத்தினம் கிராண்ட்ஸ் ஹால், பொள்ளாச்சி சாலை, கோயம்புத்தூர். அனைவரும் வாரீர். அனுமதி இலவசம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய நீதிபதிகள் பதவியேற்பு விழாவானது நடைபெற்று வருகிறது. அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். Perform the duties of my office without fear or favor, affection or ill will. That I will duly and faithfully and to the best of my ability, knowledge and judgment perform the duties of my office without fear or favor, affection or ill will. And that I will uphold the Constitution and the laws. And that I will uphold the Constitution and the laws. Thank you, my lord. சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய நீதிபதிகள் பதவியேற்பு விழாவானது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்த்தோம். இது குறித்த முழு விவரங்களை செய்தியாளர் செந்தில்குட்டி வழங்க கேட்கலாம். செந்தில்குட்டி, இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை உயர்நீதிமன்றத்துல காலியாக உள்ள நீதிபதிகள் காலி பணியிடங்களை நிரப்பும் வகையில 19 பேரை நீதிபதிகளாக நியமிக்க கடந்த மே மாதம் உச்சநீதிமன்ற கொலிஜியம் ஒரு பரிந்துரை அளித்திருந்தது. இந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர் பரிந்துரைக்கப்பட்ட 19 பேர்ல 15 பேரை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமித்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தனர். இதன் அடிப்படையில வழக்கறிஞராக இருந்த என் ரமேஷ், ஜி.கே. முத்துக்குமார், ஆர் விவேகானந்தன், ரவிக்குமார், திலீப் குமார், மனோகரன், கோவிந்தராஜன், ரஜினிஷ் பத்தியால் ஆகியோரும் அதே போல மாவட்ட நீதிபதிகளாக இருந்த முருகன், சுமதி, அல்லி, திருமகள் சந்திரசேகர், கார்த்திகேயன் உள்ளிட்ட 15 பேர் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமனம் செய்யப்பட்டிருந்தனர். புதிதாக நியமிக்கப்பட்ட அந்த நீதிபதிகளுக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்துல தலைமை நீதிபதி தலைமையில பதவி பிரமாண நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதுல ஒவ்வொரு நீதிபதிகளாக தற்போது பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு நீதிபதிகளாக பதவி பிரமாணம் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளோட எண்ணிக்கை 75 உள்ள நிலையில புதிதாக நியமிக்கப்பட்டிருந்த இந்த 15 நீதிபதிகள் சேர்த்து நீதிபதிகளின் எண்ணிக்கை 66 உயர்ந்திருக்கிறது. காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை 9 தற்போது குறைந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.